திமுகவின் மிக முக்கியமான புள்ளியிடம் காலில் விழுந்து கதறிய பாரதிய ஜனதா கட்சியினர். உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் ஓகேங்களா, கோயம்புத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரு வெற்றியை பெறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படின்றது நிலவப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறது. திமுக அங்கு வெல்லுமா, அதிமுக அங்கு வெல்லுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஓரளவு தான் அங்க வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பாத்தீங்கன்னா அதிக தொகுதிகளை அங்கு கைப்பற்றும் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல்களுக்கான ஒருபுறம் முடிவுகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஒரு நாள் மட்டுமே பிரச்சாரம் இருக்கிறது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பிரச்சாரம் இருக்கிறது. இந்த ஒரு நாள் பிரச்சாரத்துல என்னென்ன விதமான அறிவிப்புகள் வெளியாகும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி திமுக கோயம்புத்தூர் தொகுதியில வேண்டுமென்றே தோல்வியுற போகிறார்கள். வேண்டுமென்றே தோல்வியுற்று அண்ணாமலை அவர்களை பாத்தீங்கன்னா ஜெயிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வித்தியாசமான ஒரு புரளியை பாத்தீங்கன்னா உருவாக்குகிறார்கள். இதை நம்புறதா அல்ல நம்பாம போறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. ஏன் நான் சொல்றேன்னா, திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகளா இருந்து காலில் விழுந்து கதற வேண்டிய ஒரு சூழலுக்குத்தான் இவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாவே நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோட்டலாவே எல்லாமே மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகளாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதிகளில் தோற்க வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் ஓகேங்களா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமா இருக்கும் அப்படின்றத இங்க நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க இல்ல, கோயம்புத்தூர் தொகுதியில் டிஎம்கே பிளஸ் அண்ட் ஏடிஎம்கே உடைய கேண்டிடேட்ஸ் தான் அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள யார் விக்டரியை அங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்கன்றத நம்ம கம்பல்சரி பார்க்க போகிறோம். 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தால் அண்ணாமலை இரண்டாவது சுற்று அல்லது மூன்றாவது சுற்றிலேயே வெற்றியை அடைந்து விடுவார். மற்றவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா வேடிக்கையை தான் பார்க்க வேண்டும் தேர்தலுடைய முடிவுகளின் போது அப்படின்னு சொன்னாலும் கூட இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. திமுகவின் மிக முக்கியமான புள்ளியின் காலில் விழுந்தாவது எப்படியாவது வெற்றியை பெற வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சிக்கு, அல்லது அது வெறும் ஒரு வெற்று வதந்தியா என்பதையும் பார்த்து விடலாம் நண்பர்களே. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.